ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்ணா, எடப்பாடியார் இந்த கூட்டணியை அவர் பாட்டுக்கு அறிவிச்சிட்டாரு. இக்கட்டான சூழ்நிலையில் பொதுக்குழு இதில் எல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் இப்போ அவருடைய நெருக்கடிகள் ஃபோனுன்னு வந்ததுனால இப்போ மே 2ஆம் தேதி பொதுக்குழு கூட சொல்லியிருக்காரு. கூட்டில் நமக்கு அதிக எதிர்பார்ப்பு வரும்ன்ட்டு அவர் சில விஷயங்கள்லாம் கவனிப்புகள்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கூட்டணி அவர் செஞ்சது தப்பா ரைட்டா? சார், கூட்டணி ரைட்டா தப்பாங்கிறத பின்னால சொல்லிக்குவோம். சரி. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கள்ளன் போன 3வது நாள் கதவை முக்கரணம் போட்டான்னு ஒரு பழமொழி, கிராமத்து பழமொழி இருக்கும். அதாவது திருடன் வீட்டுல திருடிட்டு போயிடுவான். திருடிட்டு போய் 3வது நாள் தான் அவன் திருட்டு போச்சுன்னு சொல்லுவான். அந்த மாதிரி 3வது நாள் திருட்டு ஐயோ திருட வந்துட்டானு சொல்லுவான். அந்த மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இந்த கடந்த 11ஆம் தேதி அன்னைக்கு பேசின பேச்சுவார்த்தை கூட்டணி நிலைமை அதுதான். அந்த அன்னைக்கு அவரு எதுவுமே பேசல. அவர் அமித்ஷா போனதுக்கு பின்னால்தான் நான் கூட்டணி இல்லை, நாங்கள் தனி அவங்க தனி, நாங்கள் எங்கள் தலைவலி தான் நாங்கள் மத்திய சேவை அமைப்போம் அவருக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த கிராமத்து பழமையில் நினச்சி பாருங்க, கள்ளம் போன 3ஆம் நேரத்து கதவை முக்கரணம் போட்டான்னு சொன்ன மாதிரி இவர் 3 நாள் கழிச்சு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு விட்றாரு. இது எடப்பாடி எந்த நினப்புல சொன்னார் தெரியல. இல்லை எம்ஜிஆர் பாட்டைக்கு இது நைட்டு உட்காந்து இவருக்கு தூக்கமே வர்றது இல்லையே. அதனால இந்த விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்டார்னு எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அன்னைக்கு விழித்து கொண்டாரெல்லாம் பிழைத்து கொண்ட அந்த பாடத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு சடனை எந்திரிச்சு ஐயோ நம்ம வேற தப்பா பண்ணிட்டு மாட்டிருக்குது, எல்லாம் நம்ம அறிவிச்சுட்டு வந்தவரோடு பார்த்தா ஊர் நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறான், நம்ம கட்சிக்காரன்னு ஒருத்தன் மேடையில் அழுகுறான், ஒருத்தன் பாஞ்சு நாள் கழிச்சு பதில் சொல்லாங்கிறான், ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னா நான் ராஜாவா இருந்தேன் என்ன மண்ணோட மண்ணாக்கி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அவரு ஒரு எம்பி வேற, அவரு அதியமான் கோட்டை எம்பி, அவர் வேற புலம்பிட்டு திரிகிறார் அவரு. அதனால இதுக்கு எல்லாம் நீ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம கூட்டணி இல்லைன்னு சொன்னா தான் நம்மளால தப்ப முடியும்னு சொல்லி எடப்பாடி அவர் அந்த சூழ்நிலைக்கு போயிட்டாருங்க. எடப்பாடியார் இதுல கூட்டணி வச்சு ரைட்டா தப்புன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அது ரைட்டுன்னு சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாமுங்க. தப்புன்னு சொல்றது பொதுமக்கள் சொல்றான், எடப்பாடியார் ரைட்டுங்கிறாரு. மே 2ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பொதுக்குழு கூட்டம் ஒரு அதிமுக தலைமை பேட்டையில் தலைமை அலுவலகத்தில் நடத்துகிறாங்க. அதில் அந்த அன்னைக்கு அமைதியான முறையில் பொதுக்குழு நடக்க வேண்டும், அதுதான் அவருடைய மெயின் எண்ணம். அவர் நினைச்சிட்டு இருக்கிறது பூரா 2ஆம் தேதி அன்னைக்கு தலைமை கழக தேர்தலில் சண்டை சச்சரவு வரக்கூடாது. நாம் சண்டை சச்சரவு வராமல் இருந்ததுன்னா தான் நம்ம பேர் நம்ம கட்சி ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இடையில எல்லா செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களாக வர சொல்கிறாங்க. வர சொல்லு தலைக்க சாப்பாடு போட்டு நல்லா விருந்து தடப்புடல் வச்சு கவனிப்போடு அனுப்புகிறாங்க. வர 25ஆம் தேதி அன்னைக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தனியாக ஒரு கூட்டத்தை போட்டி பண்ணுறாங்க. இது எல்லாம் பண்ணினாலும் இடையில யாரோ பேசுகிறாங்க, இந்த மாதிரி இப்படி பேசுகிறான், இப்போ ட்விட்டரில் பார்த்தா பேசுகிறான், ஃபேஸ்புக்கில் பேசுகிறான், எக்ஸ்தலத்தில் பேசுகிறாங்க, அவங்கவுங்க கட்சிக்காரனே பேசுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு எடப்பாடி என்ன பண்ணார்னா தன்னுடைய ராஜதந்திரத்தை பிரயோகப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு, தலைமை கழகத்திலிருந்து நான் சொல்றத தவிர யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போடுறார். நான் தான் சொல்லுவேன் எதாலும், மற்ற யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டனையும் எல்லாம் கப்பு சுப்புன்னு அடங்கிட்டாங்க, எதுவும் பேசல. ஆனால் உள்ள மன குமுறலோட தான் இருக்கிறாங்க. ஜெயக்குமார் ஆகட்டும், ஓஎஸ் மணியன் ஆகட்டும், எல்லாருமே இந்த கூட்டணிக்கு வேண்டா வெறுப்பு கூட்டணியாக தான் இருக்கிறாங்க. இந்த கைப்பட்டாலும் குத்தம் கால்பட்டாலும் குத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலைமையில தான் இன்னைக்கு அதிமுக பாஜகவினுடைய கூட்டணி இருக்குது. அதிமுக பாஜக கூட்டணி நான் ஒரு மாபெரும் கூட்டணி அமைச்சிட்டேன், வலிமை வாய்ந்த கூட்டணி அமைச்சிட்டேன்னு சொல்லித்தான் இன்னைக்கு கொண்டு வந்து அவருக்கால விருந்து வைக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு வழக்கம் போல செங்கோட்டையன் கட்டு, சத்தியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பண்ணாரி அவர் ஒருத்தர் கட்டு, கோயம்புத்தூர் ஒரு எம்எல்ஏ அவர் கட்டு, இந்த புதிய பாரதம் கட்சி அவர் ஜெகன்மோகன் இருப்பார், ஜெகன்மூர்த்தியார் அவர் கட்டு. இதெல்லாம் கட்டானதை பார்த்தா இன்னும் செங்கோட்டையன் அதிமுகவில் ஒட்டாம போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்க தினத்தந்தி பேப்பர்ல பாத்தீங்கன்னா 4ஆம் பக்கமா 5ஆம் பக்கமா அது நேற்று நடந்த விருந்தை போட்டு செங்கோட்டையன் கூட்டத்தில் கலந்துக்கலின்னு தான் போட்டு நியூஸை போட்டானா ஒல்லியா, எடப்பாடியார் தடபுடலா விருந்து வச்சாருன்னு போடலீங்க. அதுல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 4க்கு 2 தான் செய்தி வந்திருக்குது. எடப்பாடியார் தடபுடலாம் விரிஞ்சு வச்சதை 8 காலம் தலைப்பளவு போட்டிருந்தா தானே பேப்பர்காரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு அர்த்தம். உங்களை கொண்டு போய் 4ஆம் பக்கத்தில் தூக்கி போட்டு செங்கோட்டையன் புறக்கணித்தாருன்னு பிற்பாடு அதில் பேப்பர் தூத்து படிக்கிறது. எதுக்கடா செங்கோட்டையன் புறக்கணித்தாருன்னா. ஆனால் இன்னைக்கு செங்கோட்டையன் முதலா
சட்டசபையில் என்ன வாயை திறக்கிறாருன்னா எல்லாத்தையும் புரட்சி தலைவர் சொல்லி போட்டு எடப்பாடியார் பேரை எடப்பாடியார் பழனிசாமி சொல்ல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார்னு சொன்னதுக்கே செங்கோட்டையன் வந்து எடப்பாடியாருவே தன்னை வாயிலிருந்து சொல்லிட்டாரப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு பெரிய செய்தி ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி என்ன பண்ணா இப்போ 1000ல் ஒருவன் ஒரு படம் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவும் நடித்த படம். ஜெயலலிதா அவங்களுக்கு அது எம்ஜிஆர் முதல் படம். அந்த 1000ல் ஒருவன் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் வந்து பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமாச்சு. அதனால் அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வந்து அந்த கடற்கொள்ளையாக நடிச்சு பண்ணியிருக்கனால எல்லாம் அந்த படத்தை பாராட்டினாங்க, எல்லாம் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது 2026 ஒரு படம் தயாராகிட்டு இருக்குதுங்க. அந்த படத்துக்கு கதாநாயகனான எடப்பாடி பழனிசாமி 2027 ரிலீஸ் பண்ணக்கூடிய படத்துக்கு கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த படத்தில் வில்லன் யாருன்னு சொன்னால் அமித்ஷா, மத்திய உள்துறை அமைச்சர் இருக்கிறார் இல்லைங்களே, அவர் தான். அமித்ஷா தான் அந்த படத்தினுடைய வில்லன் கேரக்டர். கடைசியில் அண்ணாமலையெல்லாம் சைடு ரோலுக்கு வருவார்னு வச்சுக்கோங்க. ஒரு சிலரெல்லாம் சைடு ரோலுக்கு நிறைய பேர் காமெடிக்கு சேர்த்துவாங்க, சீரியஸுக்கு சேர்த்துவாங்க, டான்ஸுக்கு சேர்த்துவாங்க. இந்த இதில் அந்த படத்துக்கு பேர் வந்து 1000ல் இருவர்னு பட பேர். அந்த படத்துக்கு பேர் டைட்டில் 1000ல் இருவன். 1000ல் இருவன்ல எவன் ஜெயிச்சான்னு தெரியாதுங்க. அந்த படம் கிளைமேக்ஸ் அப்படித்தான் போய் முடியும். அது எவன் ஜெயிச்சான்னு தெரியும்னாக்கா 2026 மே மாதம் நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலுக்கு பின்னால தான் 1000ல் இருவன்ல இருவரும் ஜெயிச்சாங்களா இல்லை ஒருத்தர் ஜெயிச்சானான்னு தெரியும். அந்த படத்துக்கு வந்து இப்போ கிளைமேக்ஸ் போட்டு பல்வேறு கதை டிஸ்கஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா விருந்து போனதத்தில் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. 2027 படம் ஃப்ளாப் ஆகுதா இல்லை சக்ஸஸ் ஆகுதாங்கிறத பொதுமக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பொதுமக்கள் கையில் தான் அந்த 1000ல் இருவர் படம் எப்படி போகுதுங்கிறத பொதுமக்கள் கையில் விட்டுருவோம். இன்னொன்றுங்க, இந்த கெட்டாலும் மேன்மக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அண்ணாமலையார் நம்ம பாராட்டி ஆகணுங்க. அண்ணாமலையார் வந்து இதுக்கு முன்னால அண்ணாமலையார் பற்றி அவர் எடுத்தோன்னுமே எடப்பாடி திட்டாரு, அவங்கள திட்டாரு, திமுக திட்டாரு, ஃபைல் துறான்னு சொல்லி போட்டு அவர் வேகமாக பேசி பண்ணார் இல்லைங்களா. ஆனால் தலைமை கூப்பிட்டு உனக்கு தலைவர் பதவி இல்லைன்னு சொன்னையும் ரொம்ப கப்பு சுப்புன்னு அமைதி ஆகிட்டாருங்க. எந்த விதமான ஒரு தாக்குதலோ ஒரு வருத்தப்பட்ட அவர் பேசலிங்க. புன்முறுவலோட தான் பேசிட்டு இருக்கிறார் ஒழியோ அவர் வந்து அவருக்கு ஒரு தடவை என்னங்கிறா தேசிய செயற்குழு உறுப்பினர் போடுறாங்கிறாங்க, உள்துறை மந்திரியா கொடுக்கலான்னு பேப்பர் நியூஸ் போடுறாங்க, பலவித கேசியங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு. அண்ணாமலை வந்து அவர் தன்னுடைய போக்கில் அமைதியாக இருக்கிறாரு. பக்கத்தில் நைனா நாகேந்திரன் புதிய தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார். அண்ணாமலை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். நைனா நாகேந்திரன் எது பேசினாலும் நிருபர்களோ பத்திரிகையாளர் டிவி சேனல்லாம் கேட்டால் தீய சக்தி திமுக ஒழிக்கணும், தீய சக்தி திமுக ஒழிக்கணுங்கிற வார்த்தையை தவிர ஒரு வார்த்தை கூட நைனா நாகேந்திரன் வாயை திறந்து சொல்றதே கிடையாது. ஆனால் அதே தரப்பில் அண்ணாமலையா இருந்திருந்தா அந்த 5 நிமிஷத்துல 50 கோரிக்கை வச்சு சொல்லியிருப்பார். இவர் எதை பேசினாலும் சரிங்க, எல்லா அவ்வளோதான் கூட்டணி அமித்ஷா பார்த்துப்பார், இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஒழியோ. ஆனால் அண்ணாமலை பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் லீடராக இருந்து தமிழ்நாட்டில் பிஜேபின்னு இருக்கு. வானதி சீனிவாசனுக்கு அடுத்தது, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அடுத்தது பிஜேபி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னாக்கா இளைஞர்களை கொண்டு வந்து சேர்த்துன பெருமை அண்ணாமலை தான் சேருங்க. அண்ணாமலையை தான் வந்து அண்ணாமலை நம்பித்தான் ஒரு 20 லட்சம் இளைஞர் வந்து பிஜேபிக்கு வந்தான். உங்களுக்கு பிஜேபி வந்து மோடியை நம்பியோ அமித்ஷாவை நம்பியோ இப்போ இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் நம்பியோ வானதி சீனிவாசன் நம்பியோ நைனாந்தர் நாகேந்திரன் நம்பியோ வரல. எல்லாம் அண்ணாமலைங்கிற ஒற்றை தலைமை. அவர் பேச்சு கேட்டு தான் வந்தான். எல்லாம் இளமையாக இருக்கிறாரு, அவர் துடிப்பாக செயல்படுறாருன்னு சொல்லி இளைஞர்கள் பூரா வந்தான். வயசானவங்க பழையகள் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இளைஞர்கள் பூரா வந்து ஒரு கட்சி ஆர்ப்பரிக்க நிலைமை கொண்டுட்டு போனனுடைய பவர் அண்ணாமலைக்கு தான். இப்போ அண்ணாமலை வந்து 2026 அவருக்கு ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா இல்லை தொகுதியில் இலக்கி நிற்க வைக்கிறாங்களா, நிற்க வைக்கலையாங்கிறது இன்னும் முடிவில்லை. அவர் 2026 எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை ஏதாவது தொகுதியில் நிற்க வச்சா போதுங்க. உடனே வந்து அவருடைய ஃபாலோயர்லாம் நம்ம தலைவர் கட்சியில் மரியாதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி வச்சுக்குவாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 லட்சம் இளைஞர்களை சேர்த்தினார். அவர் குறிப்பாக 25 மேலே தான் இருக்கும். 25 லட்சம் இளைஞர்களை சேர்த்ததுன பெருமை அவரைத்தான் சேரும். அவரை கழட்டி விட்டாங்கனாக்கா அந்த 25 லட்சம் இளைஞர்கள் வந்து வேற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவான். அது வந்து இளைஞர்களை வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறவங்க இப்போ 2 பேர் வழி நடத்துகிறாங்க. ஒன்று சீமான், இன்னொன்று தளபதி விஜய்.
ஆனால் தளபதி விஜய்க்கு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் தளபதி விஜய் வந்து முதல் வருஷ கூட்டம் நடந்து 2வது வருஷ கூட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த கட்சிக்காரெல்லாம் வந்து மதுக்கடைக்கு முன்னால் போய் போராட்டம் நடத்துறதுக்கு போனான். 7 மணிக்கு கள்ள மது விற்கிதுன்னு போனான். போராட்டம் நடத்துகிற கூட்டமாக கூடுனாங்க. கொடி பிடிச்சிட்டு போய் நின்னா மப்ளர் துண்டை போட்டுக்கிட்டு போய் நின்னோடனே போலீஸ் வந்தோடனே பக்கத்தில் இருக்கிற செவரு ஆட்டோ கட்டெல்லாம் தாண்டி தப்பிச்சு ஓடி போயிட்டான். அப்போ இவனா நாளைக்கு கட்சி வளர்த்து காப்பாற்ற போகிறான். அதனால் இளைஞர்கள் அங்கே போக மாட்டான். இளைஞர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தலைவர் யாருன்னு சொன்னால் சீமான் தான் இளைஞர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அண்ணாமலை தலைவர் பதவி வந்து போன 2வது நாள் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை சீமானை புகழ்றார். சீமான் அண்ணாமலை புகழ்ந்து பேசுகிறார். சீமான் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அது அண்ணாமலைனால தான் இருக்குதுன்னு சொன்னார். சீமானும் சொன்னையும் அண்ணாமலை வந்து ஒரு இளைஞர்களை வழிநடத்தி இதுவரையிலும் கூட்டணி இல்லாமல் 12-13% ஓட்டை கொண்டாந்து முன்னிருந்து நிறுத்தியிருக்கிறான்னு சொன்னால் அது சீமானை தவிர யாருனாலையும் முடியலன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. 2 பேரும் ஒத்து போகிறத வச்சு பார்த்தோம்னாக்கா அண்ணாமலையாருடைய இளைஞர் பட்டாளம் சீமான் பக்கத்தை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலையோட இளைஞர் பட்டாளம் எல்லாம் சீமான் பக்கம் போகிற நாய்க்கு இருக்குது. அந்த பட்டாளம் திமுகவுக்கு போகாது, அதிமுகவுக்கு போகாது. ஏன்னா இந்த கூட்டணியில் வந்து அண்ணாமலையை கழிச்சு விட்டதுனால அவரை சார்ந்து போனவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து சரியான கருத்தோடு இல்லை. அண்ணாமலைக்கு தான் வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தான் கட்சி வாழ வச்சார்னு இருந்துட்டு இருக்கிறப்போ இப்பெல்லாம் கசமுசன்னு பண்ணி விட்டாங்க. அண்ணாமலையுடைய போக்கு அப்படி இருக்குது. இருந்தாலும் அண்ணாமலையுடைய மன தைரியத்தை பாராட்டணும். அண்ணாமலையுடைய பகிர்த்தை நாம் வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணுங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் மனம் கோணாமல் முகம் சுளிக்காமல் தலைவர் பதவி போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தனுக்கு வந்து அவர் உள்ள அழுகுறாரோ இல்லையா அதுவே. ஆனால் வெளியே தன்னுடைய முகத்தை மறுமலர்ச்சியோட சிரிச்ச முகத்தோட தான் காமிச்சிட்டு இருக்கிறார் ஒழியோ பேசுறதா இல்லை. ஆனால் அந்த முகம் வந்து வாடாத மலராத்தான் வச்சிருக்கிறார ஒழியோ அப்படி இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன ஒரு பழமை சொல்றாருனாக்கா, ரட்டளைக்கு மேலே தானுங்க தாமரப்பூ இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ ரட்டளை தண்ணிக்குள் இருக்குதா மேலே இருக்குதான்னு தாமரப்பூ எப்பவுமே வந்து இலையை மறைச்சிட்டு தான் இருக்குங்க. நீங்கள் தாமரப்பூ போய் பார்த்தீங்கன்னா இலை தண்ணியில் முதங்க, அதுக்கு மேலே தாமரப்பூ அதுக்கு மேலே தாங்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி கருத்தை சொன்னார்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி எடுத்து அடிச்சிருவாருங்க உங்களை. அப்புறம் பல்ட்டி தான் அண்டர் பல்ட்டி தான். இப்போ ஏற்கனவே பல்ட்டி போட்டுட்டு இருக்கிறாரு. நீங்கள் இந்த மாதிரி கருத்தை வந்து இலையதான் வந்து தாமரை தான் மேலே இருக்குது இலை அடியில் இருக்குதுன்னு சொன்னீங்களாக்கா அப்போ நீங்கள் அடிவாதாளத்துக்கு ஏற்கனவே நீங்கள் யார் இதுவரையிலும் நீங்கள் தலைவர் இப்போ ஏற்படுத்தி பார்த்து 20 நாளை போய் என்ன ஒரு எழுச்சி மிக்க உரை நிகழ்த்திட்டீங்க நீங்கள் பிஜேபியில். நான் நயினார் நாகேந்திரன் வந்ததுனால நாங்கள் வந்து ஒரு 1,00,000 பேர் 10,000 பேர் மாற்று கட்சியிலேருந்து வந்தோம். இளைஞர்களாக நயினார் நாகேந்திரனுக்கு நாங்கள் பின்னால் வந்தோம்னு சொன்னீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வேலை இன்னும் இந்த 4 கோடி ரூபா ஊழல் இன்னும் முடியல. அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது 4 கோடி ரூபாய. அவன் கேட்குறான், உங்கள் ஹோட்டல் கடைக்காரன் கேட்குறான், அவன் இல்லை அவர் தலைவர் தான் கொடுத்து விட்டாங்கிறான். நீங்கள் எம்என்எல் ஏறீங்க, அது புலன் விசாரணையில் இருக்குது. அது என்ன நடக்க போகுதோங்கிறது தெரியல. இப்படி உங்கள் வேலையும் குற்றச்சாட்டு தான் இருக்குது. நீங்களும் இதுவரையில் அண்ணாமலையோட போல்ட்டா எடுத்து அடிச்சு இது வந்து கட்சி நடத்துறதுக்கு உண்டான இப்படியே கொண்டு போனீங்கன்னாக்கா பாஜக பின்னடைவை ஏற்படுத்தும். நயினார் நாகேந்திரன் வந்து திறமையா செயல்படலன்னு சொன்னா பாஜக வந்து எந்த அளவிற்கு வளர்ந்ததோ அந்த அளவுக்கு கீழே போயிடும். அண்ணாமலை வளர்த்து விட்டாரு, நயினார் நாகேந்திரன் கீழே இறக்கி விட்டுருவாரு. அவருடைய பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்குது. ஒரு எழுச்சி மிக்க பேச்சு, இளைஞர்களை கவரக்கூடிய பேச்சுன்னு நயினார் நாகேந்திரனுக்கு இன்னும் வல்லை. அது ஒரு சமாச்சாரம். அது வந்து அது பின்னால நீ எப்படி இன்னும் 1 வருஷம் இருக்குது இல்லையா, எப்படி கொண்டுகிட்டு போறாங்கிறது தெரியல. தலைமை என்ன அவர் கட்டளை சொல்லிச்சோ தெரியல. அவர் வாயத்தோரம் சொன்னா திமுக தவிர யாரையும் பேசுறது கிடையாது. ஒன்லி திமுக 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 தெய்ய சக்தி திமுக, இதை மட்டும்தான் பேசுறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.